நல்லடியார்களுடைய பதிவேட்டு, நல்லடியார்களுடைய பதிவேட்டு இல்லியூன் என்ற பதிவேட்ட வானத்தில் உயர்ந்த இடத்தில் அல்லாஹ் பதிவு செஞ்சிருவான். அந்த மன்னிக்கக்கூடியவனுக்கு தெரிஞ்சிச்சு நான் சொர்க்கவாசி அப்படின்னு. அதே மாதிரி சிஜில் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க பதிவேடு எங்க இருக்கு? பூமியில 7 வானங்களுக்கு கீழே இருக்கு, அங்க பதிவிடப்படும். 7 பூமிக்கு கீழே இருக்கு, அங்க பதிவிடப்படும். அவனுடைய நிலை என்னன்னா நான் நரகவாசி என்று அவனே அறிந்து கொள்வான். எப்போ இதெல்லாம் நடக்கும்? கபர்லயே ஒரு மனிதனுக்கு தெரிஞ்சிடும் நான் நரகவாசியா நான் சொர்க்கவாசியா அப்படின்னு. எப்போ அவனுக்கு ரூ பிரியும் போதே நல்ல மலக்குமார்கள் தெரிஞ்சிடும். சரியா? அதுக்கு பிறகு இப்போ மலக்குமார்கள் 7 வானத்துக்கு எடுத்துட்டு போயாச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ரூ என்ன பண்ணோம்னா அந்த மனிதன் மன்னிச்சிருக்காங்க அவனுக்கு மறுபடியும் அந்த ரூவை கொடுக்கப்படுவாங்க. எங்க கொடுக்கப்படுவாங்கன்னா கபருக்குள்ளார. இப்போ கபர்ல கேள்வி பதில் இருக்கா இல்லையா? இருக்குல்ல, எல்லாருக்கும் இருக்கா? இப்போ போயிட்டு கபர்ல பாருங்களா யார் இருக்காங்க, உங்களுக்கு சவுண்ட் வருதா? உள்ள இருக்கா? இருக்குமா? ஆனா கபர்ல இருக்கா கேள்வி பதில் இருக்கா? கபர்ல தண்டனைகள் இருக்கா? அப்போ இந்த கபரில் கிடையாது. இந்த கபர் இல்ல, இது நம்முடைய உடலை மண்ணோட மண்ணாக போகக்கூடிய கபர். இதுக்கு பர்சக் என்று ஒரு கபர் இருக்கு. அங்கதான் எல்லாருமே அந்த கபர்ல இருப்பாங்க. அங்க தண்டனைகள் ஆரம்பிச்சிடுவாங்க. சரியா? இப்போ ஒரு மனிதனுக்கு கபர்ல வைக்கிறார்கள். வச்சுட்டு 40 அடி தள்ளி போற காலடி சத்தம் கூட அந்த கபர்ல இருக்கக்கூடிய மவுத்துக்கு கேட்கும். அது கேட்டுட்டே இருக்குமா? எல்லாருமே நடந்து போறதோ கேட்பாங்க. அந்த நேரத்தில் 2 மலக்குமார்கள் கபருக்குள்ளார வர்றாங்க. அவருக்கு மறுபடியும் ரூப கொடுத்துட்டாங்க. பதிவாயிடுச்சு மேல. அவன் சொர்க்கமோ நரகமோ தெரிஞ்சு போச்சு. பதிவானதுக்கு அப்புறம் ரூப் கொடுக்கப்படும். கொடுத்ததுக்கு பிறகு அவன்கிட்ட 3 கேள்விகள் கேட்கப்படும். முதல் கேள்வி உங்களுடைய அதுக்கப்புறம் உங்களுடைய அதுக்கப்புறம் உங்களுடைய இது அரபில தான் கேட்பாங்களா, தமிழ்ல கேட்பாங்களா, உருதுல கேட்பாங்கம்மா? எப்படி கேட்பாங்க? அரபியெல்லாம் நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ இந்த 3 கேள்விக்குரிய பதில்கள் கேட்கப்படும். சரியா? அப்போ நல்லடியார்களுக்கு அந்த பதில்கள் ஈஸியா இருக்கும் சொல்றதுக்கு. கெட்ட அடியாருடைய நிலை என்ன இருக்கும் சொல்ல முடியாது. திக்கிக் கொண்டே இருப்பான், பயத்தால் பயப்படுவான். ஏன்னா நல்ல அடியார்களுக்குள்ள எப்படி மலக்குமார்கள் வருவாங்க? நல்ல மலக்குமார்கள் வருவாங்க. ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடிய ரொம்ப சிறப்பான மலக்குமார்கள், சிறப்பான ஆடை கொண்ட மலக்குமார்கள். அதே கெட்ட அடியாருடைய நிலை எப்படி இருக்கும்னா முள்ளுகள் போட்ட ஆடைகளும் பயங்கரமான முகங்கள் கொண்ட மலக்குமார். பார்த்தோட பயந்துடுறா. ஆஹா, அவன் கண்ணு முடிச்சு பாக்குறான். ரொம்ப எப்படி இருக்கு? இருட்டா இருக்கு. காப்பூருடைய வாசனை எல்லாம் வருது. அவனுக்கு அப்பதான் தெரியுது, ஆஹா நம்ம மகிழ்ச்சிட்டோம் போல இருக்கு. முன்னாடி பார்த்தா இவ்வளவு பேர் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க, எல்லாருமே யாசின் ஓதுனாங்க, பேசினாங்க, எல்லாம் தெரியும். இப்ப என்ன ஆயிடுச்சு? என்னுடைய நிலை என்ன? நான் மன்னிச்சுட்டேனா? யாருமே கிடையாதா? அப்படின்னு அந்த கபருடைய நிலை ஆரம்பம் ஆகும். சரியா? அதுக்கப்புறம் அந்த கேள்வி பதிலுக்கு அப்புறம் அதனுடைய அது நல்லடியாரோ கெட்ட அடியாரோ அவங்களுக்கு பர்சக் என்ற அந்த கபர்ல அடக்கம் செஞ்சிடுவாங்க. இங்க இருக்கிற கபர்ல பாத்தீங்கன்னா இன்ஷால்லா ஒரு டாபிக்ல பார்க்கலாம். ஒவ்வொரு நாள் நம்முடைய உடல் எப்படி கரகி நம்முடைய உடலும் மண்ணும் எப்படி ஒன்னாக போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இன்ஷால்லா. சரியா? இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்? என்ன டாபிக் அப்படின்னா கபர் பேசியது. கபர் என்ன பண்ணுது? நம்ம பேசுது. என்ன எதுக்காக பேசுது தெரியுமா? நாம ஒரு நாள் மன்னிக்கிறோமா இல்லையா? மௌத்தாகுமா இல்லையா? ஒரு நாள் கண்டிப்பா குல்லு நஃப்ஸுன் ஸாயிகத்துல் மௌத், எல்லாருக்கும் மரணம் கண்டிப்பா இதுதான். யாருக்கும் விட்டு வைக்காது, எல்லாரும் மரணிக்கணும். இப்போ நம்ம எல்லாம் எங்க போனோம்? கபர் போய் தான் ஆகணும். அப்போ இந்த கபருடைய கபர் நம்ம கிட்ட பேசுது. முதல் கபர் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இன்ஷால்லா. சரியா? ஆனா பைத்துல் ஸுல்மா கபர் சொல்லுது. ஆனா பைத்துல் ஸுல்மா கபருக்குள்ள ஸுல்ம் நடக்கும். பைத்துல் ஸுல்மானா என்ன ஆகும்? ஸுல்ம் நடக்கும். அதுக்கு இந்த வீடு எப்படிப்பட்ட வீடு தெரியுமா? கபர் சொல்லுது, இந்த வீடு எப்படிப்பட்ட வீடு தெரியுமா? மிக இருட்டான வீடு, ரொம்ப பயங்கரமான இருட்டா இருக்கும். அந்த இருட்டுல எல்லாம் உள்ளால தாங்க முடியாது. இங்கே வீட்டுல லைட் ஆஃப் ஆயிடுச்சு. எங்க லைட் போடுங்க, எமர்ஜென்சி எங்க லைட் தேடுறோமா இல்லையா? ஆனா கபரு எப்படி கபராக இருக்கும் தெரியுமா? மிக இருட்டாக இருக்கும். அந்த இருட்டுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வீடு எப்படிப்பட்ட வீடு? ரொம்ப இருட்டான வீடு இருக்கு. இந்த வீட்டுக்குள்ளார நீ லைட்டை எடுத்துட்டு வா.
என்ன சொல்றது கபர்? லைட் எடுத்துட்டு வா. இப்ப லைட் எப்படி எடுத்துட்டு போக முடியும்? கபருக்குள்ள லைட் எடுத்துட்டு போக முடியுமா? எமர்ஜென்சி லைட் வச்சிடலாமா? எப்படி எடுத்துட்டு போனோம் அப்படின்னா அதுக்கு அந்த கபர் சொல்லுது, என்ன சொல்லுது? யார் வந்து அந்த இரவு நேரத்துல அந்த இருட்டான அந்த இரவுல எழுந்து தஹஜ்ஜுத் தொழுகிறார்களோ, தஹஜ்ஜுத் தொழுகிறாங்கல்ல, அந்த தஹஜ்ஜுத் நேரத்தை யார் தொழுகிறார்களோ அந்த தொழுகை என்ன ஆகும் அப்படின்னா இந்த கபரின் ஒளியாக இருக்கும், லைட் ஆயிடும். கபர் எப்படி ஆயிடும்? லைட் ஆயிடும். அப்ப கபரு இருட்டான கபர் தெரியும். அப்ப லைட் வரணும் அப்படின்னா ஒவ்வொருத்தரையும் நம்ம தஹஜ்ஜுத் தொழும் போது அந்த இரவு நேரத்துல நம்ம தூக்கம் இல்லாம லைட்டை போட்டுட்டு எப்படி அல்லாஹ் வெளிச்சத்தை கொடுக்கிறான் அப்படின்னு நம்ம தொழும் போது கபர் ஒளியாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் தொழுலாமா இனிமே விடாம? இரண்டாவது ஆனா பைத்துல் துராப், கபர் சொல்லுது ஆனா பைத்துல் துராப், என்னுடைய கபர் என்னுடைய வீடு மண் வீடாக இருக்கு. மண்ணு இருக்கு, கீழே ஃபுல்லா மண்ணாதான் இருக்கு. எப்படிப்பட்ட மண்? ஈரமான ஒரு பிசு பிசுப்பான ஒரு மண்ணாக இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மண்ணில் தூங்க முடியாது. உங்களால கபர்ல தூங்க முடியுமா? மண்ணுல இங்கே பெட்ஷீட் தலையாந்திரியா பெட்ஷீட் இல்லைங்க, என்னால தூங்கவே முடியல. தலைகாணி இல்லைங்க, நைட் எல்லாம் தூக்கமே இல்ல. சொல்றமா இல்லையா? தூக்கமே இல்லைங்க அப்படின்றோம். அதே போன்று கபரில் உங்களுக்கு மண்ணாக இருக்கும். அந்த மண்ணுல தூக்கம் வருமா? வராது. அப்போ அந்த கபர் என்ன சொல்றது? நீங்கள் விரிப்பு எடுத்துட்டு வாங்க. எங்க கபர்ல விரிப்பு எடுத்துட்டு வாங்க. அப்போ விரிப்பு எப்படி எடுத்துட்டு போனோம் கபர்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சொல்றது, கபர் என்ன சொல்றது? இந்த வீடில் வந்து விரிப்பு கொண்டு வாங்க. விரிப்புன்னா என்ன தெரியுமா? அது ஆமாலும் சாலிஹா, உங்களுடைய அமல்கள் சாலிஹான அமல்கள் கொண்டு எடுத்துட்டு வாங்க. நீங்க என்ன எடுத்துட்டு போனோம்? விரிப்பு வேணும்னா சாலிஹான அமல்கள். இந்த உலகத்துல நாம நல்ல அமல்கள் செய்யறோம்ல, சாலிஹான அமல்கள் செய்யறோம் பாருங்க. அந்த சாலிஹான அமல்கள் நீங்க எடுத்துட்டு வாங்க. நீங்க என்ன பண்றோம்? சாதா பாயில தூக்கம் வரல, கொஞ்சம் மேட்ரஸ் வாங்கிடலாமா பெட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் புசு புசுன்னு வெறுதுன்னா இன்னும் தூக்கமா வரும் அப்படின்னு நினைக்கிறோமா? அந்த எல்லா பெட்டும் நீங்க இங்க சாலிஹான அமல்கள் இங்க இருந்து எடுத்துட்டு போனாதான் நீங்க ஜாலியா தூங்கலாமா, நல்லா என்ன சொகுசா தூங்கலாமா, உங்க கையிலேயே இருக்கு. சரியா? அப்போ சாலிஹான அமல் கொண்டு வாங்க. அது என்ன சொல்லுது? ஆனா பைத்துல் துராப், நீங்க வந்து விரிவு எப்படி எடுத்துட்டு வரணும்னா நீங்க இந்த உலகத்திலேயே நல்ல அமல் செய்யுங்க. அப்போதான் நீங்க வந்து என்ன பண்ணீங்க, சீக்கிரமா முடியும் அப்படின்னு சொல்லுது. மறுபடியும் கபர் பேசுது, மகள் சொல்லுது. கபர் என்ன சொல்லுது? ஆனா பைத்துல் அப்பாய், ஆனா பைத்துல் அப்பாய், நான் பாம்புகள் நிறைந்த வீடு. என்ன சொல்றது கபரு? பாம்புகள் நிறைந்த வீடு. உங்களை என்ன சொல்லுது? உங்களுக்கு பிறகு எனக்கு செய்த பிறகு கபர்ல வச்சிருக்காங்கல்ல, அடக்கம் செய்த பிறகு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு என்ன ஆகுது அப்படின்னா பாம்புகள் வர தொடங்க ஆரம்பிச்சிடும். எங்க கபருக்குள்ளார பாம்புகள் வர ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பாம்புக்கு அடிப்பதற்காக ஒரு ஆயுதத்தை எடுத்துப்பாங்க. பாம்பு அடிப்போமா இல்லையா? இங்க பாம்பு வந்துச்சுன்னா லக்கடி விட்டா தேடுறோமா இல்லையா? தேடுறோமா இல்லையா? அப்போ அங்க வந்து பாம்புக படுத்துட்டு இருக்கோம். பாம்பு வந்து ஏறிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் ஆயுதத்தை கொண்டு வாங்க. உள்ள என்ன எடுத்துட்டு வரணும் அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா அல்லாஹ்வுடைய zikr செய்யுங்க. என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய zikr செய்யுங்க. அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு அல்லாஹ்வுக்கு நினைவு கூர்ந்துட்டே இருங்க, zikr செஞ்சுட்டே இருங்க. யார் எல்லாமே அல்லாஹ்வுடைய zikr செய்கிறார்களோ அது அவர்களுக்கு பாம்புகளிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு தடியாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். சரியா? அப்போ நம்முடைய நாவு எப்படிப்பட்ட நாவா இருக்கணும்? நம்முடைய நாவு zikr செய்யக்கூடிய நாவா இருக்கணும். நம்ம அதிகமான நம்முடைய நாவுல எவ்வளவோ புறம் பேசுறோம், எத்தனையோ பேசிட்டே இருக்கோம். இந்த நாவுல நம்ம படித்த ரப்புடைய பேர் வந்துட்டே இருக்கணும். சாப்பிடும் போது, படுக்கும் போது, வேலை செஞ்சுட்டே இருக்கோம். வேலை கை செய்து வாய் என்ன பண்ணுது? zikr செய்யக்கூடிய நாவா ஆக்கிக் கொள்ளணும். சரியா? அதுக்கப்புறம் மறுபடியும் கபர் சொல்லுது. என்ன சொல்லுது? ஆனா பைத்துல் சலீம்,
சாலிஹீன் ஆஃப் த பைத்துல் சாலிஹீன். என்னன்னா என்னுடைய வீடு எப்படிப்பட்ட வீடு தெரியுமா? அதில் முன்கீர் நகீர் என்ற வீட்டிற்குள் நுழைகின்ற 2 மலக்குமார்கள் இருப்பார்கள். எங்க அந்த கபர்ல அந்த முன்கீர் நகீர் என்ற மலக்குமார்கள் என்ன பண்ணுவாங்க? மிக பயங்கரமான தோட்டத்தில் இருப்பாங்க. பயங்கரமான தோட்டத்தில் மிக உயர்ந்தமான இருப்பாங்க. இப்போ நம்ம நல்லா பார்த்தோம், நல்ல அடியார்களுக்கு நல்ல மலக்குமார்கள் முன்கீர் நகீர், கெட்ட அடியானுக்கு கெட்ட மலக்குமார்கள். சரியா? அப்போ அந்த மாதிரி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா முன்கீர் நகீர் என்ன அப்படின்னா என்னுடைய வீட்டில் உள்ள மிகவும் கடினமாக உருவமாக அதிக உண்மையை வாழ்க்கைய கேள்வி பதிலுக்கு என்ன சொல்றாங்க? யார் வந்து கலிமாய ஷஹாதத் கலிமா ஷஹாதத் லா இலாஹா இல்லல்லாஹு வ ஷஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. படிக்கிறது பெரிய விஷயம் இல்ல. அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் இறைவன் கிடையாது. இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் சாட்சி கூறுகிறேன், நான் ஏற்றுக்கொண்டேன் சொல்லிட்டு அதோட விடக்கூடாது. குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லிருக்காங்க? அதை பின்பற்றக்கூடியவர். இப்போ எக்ஸாமுக்கு ஃபுல்லா படிச்சதானே எக்ஸாம் எழுத முடியும். எக்ஸாமுக்கு படிக்கிறோம், படிச்ச பேப்பர் क्वेश्चन பேப்பர் கையில கொடுத்த உடனே இதெல்லாம் படிச்சப்பா டக டக எழுதுறோமா இல்லையா? அதே போன்று இந்த உலகத்துல நம்ம அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன விஷயங்கள் கடைபிடித்திருந்தால் நம்ம அந்த ஃபாலோ பண்ணி இருந்தோம்னா நமக்கு அந்த கேள்வி பதில் கேட்கும் போது நம்ம வாயில் ஈஸியா ஆன்சர் கொடுக்க முடியும். உங்களுடைய ரப்பு யாரு? ஏன்னா என்னுடைய ரப் அல்லாஹ்னு நம்ம சொல்லிடலாம். சரியா? உங்களுடைய நபி யாரு? என்னுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிடலாம். அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சொல்லணும் அப்படின்னா அப்போ நம்ம ஃபாலோ பண்ணணும். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு சொல்றதுல அந்த ஷஹாதத் மீது நாம கடைபிடிக்கணும், நம்ம நடக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் தடுத்திருக்காங்க, அல்லாஹ் சொல்லியிருக்காங்களா இல்ல அதெல்லாமே நம்ம வந்து தடுத்துக்கணும். எதையெல்லாம் செய்ய சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா நம்முடைய கபரில் கேள்வி பதில் நமக்கு என்ன ஆகும்? லேசாகி விடும். சரியா? இந்த விஷயத்துல முடிச்சிடலாம். அதுக்கு பிறகு அதுக்கப்புறம் தான் என்னுடைய வீடு விஷயங்கள் பேசியாச்சு. நமக்கு நல்லா தெரியும். இப்ப கபர் இருட்டா இருந்தா என்ன பண்ணோம்? லைட் எடுத்துட்டு போயிடும். அதுக்கப்புறம் கபர்ல அதுக்கு பிறகு பாம்புக்காக தடை எது என்ன போனோம்? சிக்கர் செய்யணும். முன்கீர் நகீருடைய கேள்வி பதிலுக்கு என்ன பண்ணோம்? கலிமா ஷஹாதத்தை அதிகப்படியாக படிச்சு அது மீது அமல் செய்யணும். அதுக்கப்புறம் மறுபடியும் கபர் சொல்லுது என்னுடைய வீடு எப்படி வீடு தெரியுமா? அபுக சாலிஹீன், என்னுடைய வீடு அபுக சாலிஹீன் சொல்லுது. நல்லவர்கள் கூட கபர்ல உட்கார்ந்து அழுவார்கள். சஹாபாக்கள் கூட கபரை பார்த்து அழுவார்கள். கெட்டவர்கள் கூட கபரை பார்த்து அழுவார்கள். அந்த மாதிரி என்னுடைய கபரு, நான் என்னுடைய வீடு அப்படின்னு கபர் சொல்லிட்டு அதுதான் ஒரு ஹதீஸ் மட்டும் பார்க்கலாம். ஒரு ஹதீஸ் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வந்து மன்னரைய பார்த்தா எப்பவுமே அழுவாங்க. கபிரஸ்தான் போன உடனே அழுவாரா, அதிகமா அழுவாங்களா. அப்ப அவங்க கூட இருக்கிற சஹாபாக்கள் கேக்குறாங்க உஸ்மான் ரலியல்லாஹு என்ன நீங்க அழுவுறீங்களே, நீங்க வந்து சொர்க்கத்தையும் கேக்குறீங்க அழுவ மாட்டேன்றீங்க, நரகத்தை பத்தியும் அழுவ மாட்டீங்க, ஆனா கபரை பத்தி பார்த்தா நீங்க கபிரஸ்தான் வந்தாலே அழுவுறீங்களேன்னா உஸ்மான் ரலியல்லாஹு சொல்றாங்களா, இந்த கபர் எப்படிப்பட்ட கபர் தெரியுமா உங்களுக்கு? நம்முடைய தொடக்கமும் இங்க இருந்துதான் ஆரம்பம், நம்முடைய முடிவும் இங்க இருந்துதான். கபர்ல வைக்கிறோம், மறுமை நாள்ல எதுல இருந்து எடுக்கப்படுவோம்? கபர்ல இருந்துதான். எவருடைய கபர் சிறப்பானதோ அவர் சிறந்தவராக ஆகிவிடுவார்கள். யாருடைய கபர் கடினமானதோ அவருடைய கடைசியும் கடினமாக ஆகிவிடும். கபர் சிறந்தது அப்படின்னா அவருடைய மறுமையும் சிறப்பா இருக்கும். கபர்ல அவனுக்கு தெரியும் நான் நல்லவன், எனக்கு எல்லாமே கிடைச்சிட்டுன்னா மறுமையில நல்லதா. அதுவே கபர் கடுமையான இருக்கு அவனுக்கு அப்படின்னா கபர் என்ன ஆயிடும்? நான் மறுமையும் கடினமாக ஆகும். அதனால இந்த கபரை பார்த்தால் எனக்கு மிக அழுகையா இருக்கு அப்படின்னு அவங்களுடைய தாத்தி நடையிற வரைக்கும் அப்படியே கொற்ற வரைக்கும் அழுதுட்டே இருப்பாரு. யாரு? உஸ்மான்
அதே மாதிரி இன்னொரு ஹதீஸோட முடிச்சிடலாம் இன்ஷா அல்லாஹ். ஹாரூன் ரஷீத் தெரியும்ல, ஹாரூன் ரஷீத் அவர்